அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் கணக்கின்றி கூலிகள் வாரி வழங்கப்பட இருக்கின்ற புனிதமான பரக்கத்தான ரமதான் மாதத்தில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதத்தில் ஒவ்வொரு நோம்புலையும் ஓதுற மாதிரி ஒரு 3 துவாக்களை நான் சொல்ல போகிறேன். நீங்கள் டெய்லியும் உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களை ஓதுங்க, திக்ருகளை எடுங்க, குரான் ஓதுங்க, எல்லாம் செய்யுங்க. கூடவே இந்த ஒரு 3 துவாக்களையும் சேர்த்து ஓதிக்கிங்க. இந்த துவாக்களை பொறுத்த வரைக்கும் மிக மிக அவசியமான தேவையான துவாக்கள். 30 நாளும் இனி ஒரு நாள் எல்லாமே ஒவ்வொரு நோன்பிலும் இந்த துவா உங்கள் நார்மலாக நீங்கள் கேட்குற துவாவில் இருக்கணும். நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த துவாவை நம்ம செஞ்சுருக்கோமா சொல்லிட்டு ஒரு தடவை நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. ஏன்னா அவசியம் ஓதிக்கிங்க. அவ்வளவு சிறந்த துவாக்கள் 3 துவாக்களுமே. இந்த துவாக்களை நீங்கள் தமிழில் கூட ஓதிக்கலாம், அரபி தெரிஞ்சவங்க அரபிலையும் ஓதிக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அவ்வளவு சிறந்த துவாக்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அதிகமாக அமல்கள் செய்யணும், அந்த அமல்கள் மூலமாக நமக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கணும் சொல்லிட்டு குறிப்பிட்ட சில நாட்கள் சில மாதங்களை சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். அந்த நாட்களில் அந்த மாதங்களில் நாம் செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் கணக்கின்றி கூலிகள் கிடைக்கும். இது நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி சிறப்பான துவாக்களை தேர்ந்தெடுத்து நாம் ஓதிட்டு வரும்போது இந்த உலகத்திலையும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம், மறுமையிலும் நல்ல அந்தஸ்தான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான். அதில் முதல்ல ஓத போகிற துவாவை பொறுத்த வரைக்கும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கக்கூடிய துவா. கடைசி 10 இதை நம்ம கேட்டுக்கலாம் சொல்லிட்டு விட்டுடாதீங்க. ஒவ்வொரு நோன்புமே சிறப்பான நோன்பு தான். ஒவ்வொரு நோன்பின் இரவும் சிறப்பான இரவு தான். இது கிடைக்காது. இதோட அடுத்த வருஷம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். நோன்பு ஆரம்பத்திலிருந்தே இந்த உலகத்துக்கு நம்ம என்ன தேவையோ, மறுமையில் நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே ஒன்று ஒன்றா கேட்டுக்குங்க. ஒரு நாளை கூட மிஸ் பண்ணிடாதீங்க. முதல் விஷயம் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெறுவது. நரக நெருப்பிலிருந்து யார் 3 முறை பாதுகாப்புக்காக துவா ஓதுறாங்களோ அந்த நரகமே துவா செய்யும் நம்மை காப்பதற்காக, நரகத்துக்கு வரக்கூடாது சொல்லிட்டு. நரகம் தடுக்கப்பட்டு விட்டாலே நமக்கு சொர்க்கம் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். நீங்கள் ஓதுற ஒவ்வொரு துவாக்களிலுமே எப்பவுமே சொர்க்கத்தையும் கேளுங்க, நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பையும் கேளுங்க. மறுமையின் வெற்றியே இதில் தான் இருக்குது. நாம் கேட்க போகிற முதல் துவா இதை பற்றி தான். அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார். அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார். யா அல்லாஹ், நரக நெருப்பின் வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக. ரமதான் நாளே மிக முக்கிய ஒரு விஷயம் அதில் அடங்கியிருக்கு. 1000 இரவுகளை விட சிறப்பான ஒரு இரவு அந்த ரமதான் மாதத்தில் தான் இருக்குது. லைலத்துல் கத்ர் இரவு. அந்த இரவை அடைஞ்சால் நாம் செய்கிற ஒவ்வொரு அமலும், அதாவது ஒரு 2 ரக்காத் நீங்கள் தொழுதா கூட 1000 மாதங்கள் தொடர்ந்து நீங்கள் 2 ரக்காத் தொழுத நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். ஒவ்வொரு அமல் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி 1000 மாதங்கள் அந்த அமலை செஞ்ச நன்மை நமக்கு கிடைக்கும். அது பெரும் பாக்கியம். எப்போ சொல்லிட்டு நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. கடைசி 10 இரவுகளில் அது இருக்குது. அந்த இரவை நாம் அடைஞ்சிட்டா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பாக்கியசாலிகள் தான். அதற்கு வேண்டி கேட்க வேண்டியது தான் 2வது துவா. அல்லாஹும்ம பல்லிக்னி லைலத்துல் கத்ர். அல்லாஹும்ம பல்லிக்னி லைலத்துல் கத்ர். யா அல்லாஹ், லைலத்துல் கத்ர் இரவை அடையும் பாக்கியத்தினை எனக்கு தந்தருள்வாயாக. நோன்பு ஆரம்பம் முதலே இந்த நியத்தில் நம்ம மனசில் இருக்கணும். லைலத்துல் கத்ர் இரவு நமக்கு கிடைக்கணும் சொல்லிட்டு அந்த நியத்தோடு நீங்கள் இருக்கும்போது நிச்சயமாக அல்லாஹ் அதை அடைய செய்வான். அதற்கு நீங்கள் மனதார இந்த துவாவை ஓதிக்கிங்க. 3வது விஷயம், நாம் நோன்பு வைக்கிறோம். இத்தனை நோன்பு வச்சிட்டோம், 20 நோன்பு வச்சிட்டோம், 25 நோன்பு வச்சிட்டோம், 30 நோன்பு வச்சிட்டோம், நம்ம இந்த நோன்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ஆனால் அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா, அதில் நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா சொல்லிட்டு நமக்கு தெரியவே தெரியாது. நாம் செஞ்சிட்டோம், ஆனால் அது ஏற்பதும் ஏற்காமல் விடுவதும் அல்லாஹ்வின் விருப்பம்தான். அதனால் எந்த ஒரு அமலை செஞ்சாலும் சரி உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கணும். இதை அல்லாஹ் ஏற்றுக்குவானா? நான் இப்போ குரான் ஓதுறேன், இத்தனை குரான் ஓதுறேன், அத்தனை குரான் ஓதுறேன் சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த குரானை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா, இந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா, நான் வச்சு நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா சொல்லிட்டு அந்த ஒரு பயம் ஒரு பதட்டம் உள்ளுக்குள்ளே இருக்கணும். அதற்கு வேண்டி நாம் துவாவும் செய்யணும். நாம் 3வதாக கேட்க வேண்டிய துவா இதுதான். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக்க அந்த சமீஉல் அலீம். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக்க அந்த சமீஉல் அலீம்.
எங்கள் இறைவா, எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக. நீயே செவியுறுபவன், அறிந்தவன். சூரா பக்ராவில் இருக்கிற ஒரு வசனம் தான் இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா. இந்த துவாவை எந்த ஒரு சூழ்நிலையில் அவங்க ஓதுனாங்க? காபாவை கட்டி முடிக்கிறாங்க. அல்லாஹிற்காக ஒரு இறை இல்லத்தை அவங்க கட்டுறாங்க. கண்டிப்பாக அதை அல்லாஹ் ஏற்றுப்பான் தானே. இருந்தாலும் அதை கட்டி முடிச்சுட்டு என்கிட்டேருந்து இதை ஏற்றுக்கோ சொல்லிட்டு அல்லாஹ்விடம் துவா செய்கிறாங்க. இத்தனைக்கும் அவங்க ஒரு நபிமார்கள் என்ன செஞ்சாலும் அல்லாஹ் ஏற்றுப்பான். ஏன்னா அந்த தக்குவாவோட தான் செய்வாங்க. எந்த பிழையும் இருக்கவே இருக்காது. இருந்தால் அவங்க கேட்குறாங்கன்னா அப்போ நாமெல்லாம் எந்த அளவுக்கு கேட்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். எந்த ஒரு அமலை செஞ்சாலும் சரி, அது சின்னதாகட்டும் பெரியதாகட்டும், நான் செஞ்சுட்டேன், கண்டிப்பாக நிறைவேறிடுச்சு என்னுடைய கடமை சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி போயிடக்கூடாது. அல்லாஹ் அதை ஏற்றுக்கணும். அந்த பதட்டம் உள்ளுக்குள்ளே இருக்கணும். அதற்காக துவாவும் செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அதாவது நல்லவர்கள் முத்தகீன்கள் சொல்லுவாங்க, அவங்களுடைய துவா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் அவங்க துவா செய்வாங்க சொல்லிட்டு பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறான். அப்போ நாமும் அந்த லிஸ்ட்டில் இருக்கணும்னா இது போன்ற துவாக்களை நாம் கேட்கணும். இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிற இந்த 3 துவாக்களுமே மிக மிக சிறந்த துவாக்கள், நல்லோர்கள் கேட்ட துவாக்கள். இந்த துவாக்களை ரமதான் மாதம் முழுக்க திரும்ப திரும்ப நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கும்போது, மனசார கேட்கணும். இந்த மாதிரி கேட்டுக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய எல்லா செயல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நாம் நினச்ச விஷயத்தை நடத்தி தருவான். லைலத்துல் கத்ர் இரவு அடைகிற பாக்கியத்தை நமக்கு தருவான். அந்த இரவில் அதிகமாக அமல்களை செஞ்சு அதற்காக அதிக நன்மைகளையும் அவன் நமக்கு தருவான். மறுமையில் நம்ம எல்லாரும் பயந்து கொண்டு இருக்கும் அந்த நரக நெருப்பிலிருந்து நம்ம காப்பாற்றுவான். முக்கியமான 3 துவாக்கள். இந்த 3 துவாக்களுமே இந்த உலக வாழ்க்கையை உங்களுக்கு செழிப்பாக்கி தரும். மறுமையிலும் சொர்க்கத்தை பெற்றுத்தரும். மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றுத்தரும். இன்று முதல் ஓத ஆரம்பிங்க. ஒரு நாளை கூட விடாதீங்க. மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோன்பிலும் இது போன்ற துவாக்களை ஓதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி சொல்லலை, நோன்பானா நீங்கள் இந்த 3 துவாக்களை ஓதுங்க அப்படின்னு சொல்லலை. ஆனால் நோன்பில் நம்ம என்னெல்லாம் செய்யணும், எதெல்லாம் கேட்கணும் சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்குல்ல. நரக நெருப்புலேருந்து பாதுகாப்பு கேட்கணும், கண்டிப்பாக கேட்கணும். பாவ மன்னிப்பு கேட்கணும். நோன்பு என்றாலே ஃபஸ்ட்டு நமக்கு வர்றது லைலத்துல் கத்ர் தான். ஒரு உண்மையான மூமின் ஆசைப்படுவது என்னென்னா லைலத்துல் கத்ர் இரவு நமக்கு கிடைக்கணும், அந்த இரவில் நாம் அதிகமாக அமல்கள் செய்யணும், அப்படி தான் ஆசைப்படுவாங்க. அடுத்து 3வது விஷயம், நாம் செய்கிற செயல்கள் எல்லாம் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. இது பொதுவான விஷயம். இந்த மிக முக்கிய 3 விஷயங்களையும் இந்த நோன்பு மாதம் நம்ம கேட்கணும். நோன்பு பெரிய ஒரு இபாதத்து, பெரிய அமல். அந்த அமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வைக்கிறோம், அல்லாஹ் அது ஏற்றுக்கலைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதுக்கு தான் இந்த 3வது துவா. இந்த 3 துவாவை நீங்கள் ஒரு சேர ஒன்றா கேட்கும்போது இன்ஷா அல்லாஹ் இந்த முழு நோன்பும் பூர்த்தியாகிடும். ஒரு நிம்மதியான, ஒரு சந்தோஷமான ஒரு கூலி, மனநிறைவான ஒரு கூலியை அல்லாஹ் நமக்கு தருவான். அது நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக பிரதிபலிக்கும். 3 துவாக்களையும் நான் மொத்தமாக கொடுக்குறேன். அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஓத ஆரம்பிங்க. இன்ஷா அல்லாஹ் இம்மை மற்றும் மறுமை இந்த 2 உலகத்திலும் அல்லாஹ் வெற்றியை தருவான். உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்கள், திக்ருகள் எல்லாத்தையும் நோன்பில் ஓதுங்க. தெரியாத துவாக்களையும் கற்றுக்குங்க. தெரியாத சூறாக்களை மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. சோஷியல் மீடியாவில் தேவையில்லாத வீடியோக்களை தவிர்த்து இது போன்ற மார்க்க சம்மந்தப்பட்ட வீடியோக்களை அதிகமாக பாருங்கள். அதன் மூலமாக புது புது துவாக்களை நீங்கள் கற்றுக்கலாம். மார்க்க சம்மந்தமாக நீங்கள் இதுக்காக நிறைய செலவிட்ட அந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா மறுமையில் இதை பற்றியும் விசாரிக்கப்படுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த மிகப்பெரிய வாய்ப்பு இது. இதை தவற விடாமல் சரியாக நாம் பயன்படுத்தி கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.